வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நான் வந்து அரிசி புட்டு ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணியிருக்கேன். பச்சரிசி யூஸ் பண்ணாமல் புழுங்கலரிசி வச்சு தான் புட்டு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மாவு வறுக்காமல் மாவு வந்து பிசையாமல் நல்லா சாஃப்டாக புட்டு எப்படி செய்கிறதுங்க தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு புழுங்கலரிசி எடுத்திருக்கேன். அதாவது சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து 4-5 தடவை நல்லா அலசிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நான் வந்து அரிசியை நைட்டே ஊற வச்சுருந்தேன். இப்போ மறுநாள் காலையில் ஆகிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியை வந்து நம்ம வடிகட்டிடலாம். இந்த மாதிரியான ஒரு சல்லடைக்கு மாற்றிக்கோங்க. அரிசியில் உள்ள தண்ணியை வந்து வடிகட்டினதுக்கப்புறமா ரொம்ப நேரம் இப்படி வைக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் வச்சாலே போதும். அரிசி வந்து காயக்கூடாது, லைட்டாக ஈரத்தன்மையோடு தான் இருக்கணும். இப்போ 5 நிமிஷம் கழித்து இந்த அரிசியை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க அரிசியில் பாதி அளவுக்கு நான் இப்போ வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ ஊற வச்சுருந்த அரிசியில் பாதி அளவுக்கு அரிசியை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ நாம் இதை வந்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. முதல்ல ஒரு 30 செகண்டுக்கு ஹையில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ மேலே உள்ள அந்த அரிசியை வந்து மறுபடியும் உள்ளே எடுத்து போட்டு மறுபடியும் ஒரு 30 செகண்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இது வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ரவை சைஸில் தான் இது வந்து அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், இது வந்து கையில் வச்சு நல்லா பிடிக்க வரணும். மாவு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த மாவு வந்து சைடில் எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மிச்சம் இருக்கிற அரிசியும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போது எல்லா அரிசியும் வந்து சேர்த்தாச்சு. இப்போ இது வந்து மறுபடியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இது வந்து நல்லா ஈரத்தன்மையோடு தான் இருக்குது. கையில் வச்சு நல்லா பிடிக்க முடியுது. இப்போ இந்த மாவு வந்து நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ இதில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மாவு வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் இது வந்து வேக வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதில் சேர்க்குறதுக்காக நான் இங்கே வந்து ஒரு தேங்காவை வந்து திருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து வேக வைக்கிறதுக்காக நான் இங்கே வந்து ஒரு புட்டுக்குழியில் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம அச்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 ஸ்பூன் தேங்காய், அதுக்கப்புறமா 5 ஸ்பூன் மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு மாவு தேங்காயெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் வந்து மாவு சேர்த்துக்கோங்க. மாவு வந்து சேர்த்ததுக்கப்புறமா இப்போ மேலே வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காயோட அளவு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். இப்போது நம்ம இதை வந்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். அதுக்காக நான் இங்கே வந்து ஒரு புட்டு கூட எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு தண்ணி வந்து சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டு மாவு வந்து இது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில்
ஒரு 10 நிமிஷம் இது வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ மேலேருந்து ஆவி வர ஆரம்பிச்சிட்டு இப்போ 10 நிமிஷம் கழித்து நாம் இதை வந்து எடுத்துடலாம். இப்போ இந்த புட்டை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நம்ம வந்து அரிசி மாவை வறுத்து புட்டு பண்ணுறதை விட இந்த மெத்தடில் செய்யும்போது புட்டு வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2வது புட்டு பண்ணியாச்சு. 2 கப் அரிசியில் வந்து கிட்டத்தட்ட 4 புட்டு போல் பண்ணலாம். பாருங்கள், நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.